வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கம் பாடி. இன்றைக்கி பார்க்க போகிறது மஹிந்திரா சூப்ரோ மினி ட்ரக். இதுக்கு நான் எப்படி தொட்டி அமைக்கிறேன் அப்படின்றத பற்றி உங்கள்கிட்ட காட்டுறேன். அதாவது நிறைய பேர் நிறைய விதத்தில் தொட்டி அமைக்கிறாங்க. இங்கே இந்த ரேட்டை கம்பேர் பண்ணி மட்டும் அந்த வண்டியை வந்து கான்ட்ராக்ட் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த மாடலில் நம்ம வந்து தொட்டி அமைக்கிறத விலாவரியாக காட்டுறேன். இது வந்து சரிதானா, இல்லை இதில் ஏதாவது சின்ன குறைகள் இருக்கா, அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஆனால் இது சரி, இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு தரமான தொட்டி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாடலை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு தொட்டி அமைப்பு உருவாக்கிக்கலாம். ஏன்னா நம்ம கஷ்டப்பாடு பட்டு ஒரு லட்சியத்தை அடைஞ்சிருக்கோம். அதுதான் இந்த வண்டியை வாங்கினது. கிட்டத்தட்ட தலையை அடமானம் வச்சு 52 கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த தொட்டியை சரியாக அமைக்க தவறிட்டோம்னா நம்மளுக்கு எதிர்காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளே வரக்கூடாது அப்படின்றதுக்கான வேலை தான் இது. இப்போ இந்த தொட்டி அமைக்கும் போது இந்த மாதிரி நெட்டு சேனல் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மஹிந்திரா மினி ட்ரக்கை பொறுத்தளவுக்கு இந்த சேஸ் வந்து இந்த மாதிரி பெண்டாக இருக்கும் பார்த்திங்களா. இப்போ பெண்டாக இருக்கும். ரெண்டாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காகவே இருக்கும் இந்த வண்டிக்கு. இந்த வண்டியோட ஒரு அமைப்பே அப்படி பெண்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நெட்டு சேனல் அமைக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெட்டு சேனல் வந்து நம்மளுக்கு இது ஒரு இழுவையாகவும் செயல்படும். அதே நேரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டங்கள் பகிரும்போது சரியான அளவுக்கு வந்து இந்த இடத்துல கட்டங்கள் வந்து பகிரும்போது சரியாக இருக்கும். அப்போ வந்து சைடு பார்வைக்கு இந்த ஆங்கிள் புறா வந்து சைடு ஆங்கிள் புறா நல்லா ஒன்றா இருக்கும். அதுக்காக தான் இந்த நெட்டு சேனல் வந்து எரெக்ஷன் பண்ணுறேன். இது என்னுடைய டைப்பு. இப்படி எரெக்ஷன் பண்ணி இங்கேயும் ஒரு சேனல் வந்து இந்த சேஸில் இணைஞ்சிரும், இங்கேனுக்குள்ளேயும் ஒரு சேனல் வந்து சேஸில் இணைஞ்சிரும். இப்படி இணையும் போது இந்த வண்டியோடைய அந்த ஃபவுண்டேஷன் க்ரீப் வந்து நல்லா இருக்கும். அப்படின்னும்போது ஃபவுண்டேஷன் க்ரீப் நல்லா இருந்துச்சுனாலே அந்த தொட்டிக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கும். இந்த மாதிரி தொட்டி வந்து நம்ம அமைச்சோம்னா மிக பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குறுக்கை வந்து இந்த மாதிரி பானா சேனல், இது வந்து 3க்கு 1.5 அப்படின்றதுக்கான பானா சேனலு. அதே போல் இந்த பானா சேனல் பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி வந்து 32 கிலோ வரைய வந்து வரும். சரிங்களா. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சேனலை வந்து அமைச்சுக்கணும். அமைச்சு இந்த மாதிரி தொட்டி போட்டிங்க அப்படின்னா அருமையாக இருக்கும். அந்த தொட்டி பாடி கட்டும் போது இந்த மாதிரி வண்டியெல்லாம் வேலை பார்த்தோம். சும்மா அப்படி உங்கள்கிட்ட காட்டுறேன் நம்ம ஒர்க் ஷாப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு. இது வந்து ஒரு டாடா ஏஸ் பெட்ரோல் வண்டி. இதுதான் அந்த வண்டி. சரிங்களா. இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த குறுக்கை வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து இந்த மாதிரி வந்து பரத்தி இருக்கணும். இந்த மாதிரி சேனல் பரத்தி இருக்கும்போது தான் அந்த இதில் நெட்லேயும் சேனல் இருக்கணும், இந்த மாதிரி குறுக்கவும் வந்து சேனல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இதோடைய வண்டியோடைய அந்த ஃப்ளோரிங் டைட்டு வந்து நல்லாயிருக்கும். அப்படின்னும்போது நம்ம வந்து ஒரு 2 டன் 2.5 டன் வச்சுக்கிட்டாலும் அசராமல் போகும். ரெண்டாவது இதை டாடா ஏஸ் கூட வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. காரணம் என்னென்னா டாடா ஏஸ் வந்து ஒரு பச்சை குழந்த மாதிரி, அதை வந்து யார் வேணுமோ ஓட்டலாம். ஆனால் இந்த வண்டி வந்து எப்படின்னா பிக்கப் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி ஒரு நம்பகத்தன்மையான இன்ஜினாக இருக்குது. அப்படியே வண்டியை வந்து தொடைய பயமாக இருக்கும், மிரட்டும். அப்படியே ஸ்டேரிங்லாம் தொட்டிங்கன்னா துள்ளி குதிச்சு ஒரு சுசுக்கி கேரியர் எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி தவுங்க இந்த வண்டி மலிச்சுன்னு. அதனால் இதோடைய தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டன் கூட அசால்ட்டாக சமைக்கும். அதனால தான் இந்த தொட்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி சேனல் எரெக்ஷன் வந்து பண்ணேன். காரணம் என்னென்னா வண்டி நல்ல இழுவையான வண்டி, இந்த மாதிரி சேனல் வந்து சரியாக வந்து பரத்தணும். அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா இந்த நெட்டு சேனல் இருக்கா, இந்த நெட்டு சேனல் இருக்கிறனால தான் இந்த சேனலை வந்து என்னால் வந்து கரெக்டான இடைவெளியில் பரத்த முடியும். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வீல் பேஜ் அப்படின்வாங்க. அதாவது இந்த டயர் வந்து மேலே ஏறினாலும் இந்த சேனலை சுற்றி வரக்கூடிய மர்க்காடை வந்து இந்த டயரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. அதாவது பாடி பில்டிங் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா இந்த வீல் பேஜை கணக்கு பண்ணி தான் இந்த தொட்டியே அமைக்கணும். ஏன்னா இந்த ஜாக்கில்னு இந்த இடத்துல ஒன்று இருக்கும். இதனால் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த சோல்டிங் டைமில் அந்த வீல் பார்த்திங்கன்னா அப்படி பேக்லேயும் வரும், அதே நேரத்தில் மேலேயும் ஏறும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுபோல் இந்த ஃப்ளோரிங்க்கு அடித்த அந்த பிளாக் பெயிண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் குரூப்பில் பிளாக்கு. இந்த பெயிண்ட்டை நம்ம அடித்தோம் அப்படின்னா இதை அடித்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து சாதா பெயிண்ட் ஒன்று அடிக்கணும். இல்லைனா இது வந்து பவுட்ரு கோட்டிங்கு. சரிங்களா. அடித்து பிரயோஜனம்லாம் போயிடும். இதில் அந்த கரையான் மறந்து கூட இருக்குங்க இந்த பெயிண்டில். வெல்டிங் பற்ற வைக்கும் போது அந்த வாடை கப்புன்னு அடிக்கும். சரிங்களா. அதுபோல் இங்கே கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்கணும். இந்த சேனல் வந்து பேக்லேயும் இல்லை ஃப்ரண்ட்லேயும் வந்து பானா சேனல் போட்டிருக்கோம். அதே நேரத்தில் மற்ற இடத்துல இந்த சேனல் குறுக்கு சேனலில் இந்த ஆங்கிள் வந்து சரியாக இணைஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம அமுக்கு லோடு போட்டாலும் நம்மளுக்கு அந்த தொட்டி வந்து விரிகிறது. இந்த தொட்டி ஆட்டம் கொடுத்துட்டாலே தொட்டிக்கு வந்து பலகீனம் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் தொட்டி ஆட்டம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த குறுக்கு சேனல்கிட்ட இந்த நெட்டு சேனல் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இணைஞ்சிருக்கணும். அப்படி கரெக்டாக இணைஞ்சிருந்தால் தான் அது ஒரு ஸ்ட்ராங்கான தொட்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா கரெக்டாக இணைச்சிருக்கேன்னா இது ஃப்ரண்ட் சேனலு, இது அதுக்கப்புறம்
இந்த மாதிரி வந்து சரியாக வந்து இணைச்சிருக்கணும். இப்படி சரியாக இணைச்சி இதை நம்ம இந்த மாதிரி கரெக்டாக நெட்டு வெல்டிங் அடிக்கும்போது, இந்த இடத்த வெல்டிங் அடிக்கும்போது மிக பிரமாதமாக இருக்கும் இந்த தொட்டி. அசையவே அசையாது, சும்மா குண்டு கல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து பற்ற வச்சுருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான டாக்கா, அதாவது நாங்கள் வந்து இந்த பிரேம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக டாக்கா போட்டும் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக ரன் வெல்டிங் அடிப்போம். உள்ளேயும் அடிச்சிருவோம், வெளிப்புறமும் அடிச்சிருவோம். இந்த மாதிரி வந்து பண்ணணும். அதே மாதிரி பேக்கில் வந்து இந்த மாதிரி சேனல் போட்டு இந்த இடத்துல இந்த சேனல் கொடுக்கும்போது இந்த தொட்டி விரிகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கவே இருக்காது. அதே போல் பார்த்துக்குங்க, இந்த வண்டியில் வந்து இந்த டைப்பில் பண்ணால் நல்லா இருக்குமா, இது வந்து நம்மளுக்கு தாங்குமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக விலையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் விலை வந்து கொஞ்சம் நஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்கும். அதே போல் இந்த பிளாக் பெயிண்ட், இந்த ஃப்ளோரிங்கில் பார்த்திங்கன்னா பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கேண்ணா, கம்ப்ளீட்டாக பிளாக் பெயிண்ட் அடித்து இந்த ப்ளைவுட்டை இணைக்கும் போது ப்ளைவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மட்டி அடித்து பட்டி பார்த்திருப்பேன். அந்த மாதிரி மட்டி அடித்து பட்டி பார்த்ததுனால தான் இந்த ஆங்கிலுக்கும் இந்த ப்ளைவுட்டுக்கும், இந்த ஆங்கிலுக்கும் இந்த ப்ளைவுட்டுக்கும் இடையில பார்த்திங்கன்னா இந்த மட்டியும் பட்டியும் இருக்கனால இந்த இடங்கள்லாம் வந்து இத்து போகாது. அப்படின்னும் போது இந்த நம்ம கஷ்டப்பட்டு கொடுக்குற காசு வந்து அந்த இடத்துல பிரயோஜனப்படும். அப்படி வந்து ஒரு தெளிவாக வந்து வேலை வந்து பார்க்கணும். அதுக்கான நேரம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி இந்த பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளைவுட், இது வந்து மேக்னஸ்ன்ற கம்பெனி. இந்த மேக்னஸ் கம்பெனிலே வந்து லேயர் கம்மியானது, கொஞ்சம் மட்டமானதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா இதோடைய வெயிட்டு, இதோடைய தன்மைகளை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி மேக்னஸ்ன்னு லோகோ இருக்கணும். அதே போல் நெத்தி பகுதியில் வந்து இந்த இதுதான் நெத்தி பகுதி, இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருக்கக்கூடாது. இந்த மாதிரியான குவாலிட்டியான ப்ளைவுட் யூஸ் பண்ணும்போது அது இன்னும் வந்து நம்மளுக்கு லைஃப் கொடுக்கும். அதே போல் இந்த பிரேம், ஃப்ளோரிங் பிரேம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த சேனல் நெட்டு சேனல், குறுக்கு சேனல் கரெக்டாக போட்டிருந்தாலும் இந்த நெட்டு ஆங்கில் பார்த்திங்கன்னா இந்த 3 பரத்து வந்து உருவாக்கியிருக்கணும். இந்த 3 பரத்து உருவாக்குனீங்கன்னா இப்போ ஒரு மாடு ஏற்றுறீங்கன்னு வைங்களேன், அதோடைய கால் வந்து இங்கனக்குள்ளேயும் இந்த இடத்துலேயும் தான் நிற்கும். இந்த 4 பாயிண்டில் தான் நிற்கும். அப்படின்னும் போது இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 3 ரிஃபு, அதுவும் இவ்வளவு கனமான ஆங்கில் போட்டிருக்கணும். சும்மா ஏதோ ஆங்கில் பேருக்கு வந்து பற்ற வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி வந்து பார்த்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃப் பிளாக் தான் அடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங்கில் தான் வந்து இந்த சைனிங் பிளாக் வந்து அடிப்போம். அந்த மாதிரி வந்து பிரேம் வந்து கண்டிப்பாக பார்த்துங்க, இந்த மாதிரி வந்து சரியாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எதிர்காலத்தில் இந்த வேலை வராது. இப்படி தொட்டியில் வேலை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம தொட்டியை பார்ப்போமா, இன்சூரன்ஸ் கட்டுவோமா, டயர் எடுத்து போடுவோமான்னு கஷ்டம் வந்துடும். அதனால் கஷ்டம்ன்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையோட எல்லை எப்படின்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், இருளை வந்து பார்த்துட்டோம், இனிமேட்டு அடுத்து வெளிச்சத்தை தான் பார்க்கணும். அதனால் நம்மளுடைய நோக்கமும் பேச்சும் வார்த்தையும் எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த வேலையை நம்ம சரியாக செய்யும் பட்சத்தில் நம்மளுக்கு அந்த தொட்டி வந்து நல்லா லைஃப் லாங்காக இருக்கும். இந்த கஸ்டமர் வந்து இந்த பைப் கொஞ்சம் அகலமாக கேட்டாங்க. இந்த இப்படி அகலமாக போட்டிங்க அப்படின்னா இதில் 5 எண்ணிக்கை வராது, 4 எண்ணிக்கை தான் வரும். ஏன்னா இந்த கேப் வரணும் இல்லையா. இந்த தொட்டி பார்த்திங்கன்னா 4 அடி 2 அங்கலம் வச்சுருக்கிறேன் உயரம். அதே போல் அகலம் பார்த்திங்கன்னா சுத்தமாக 5 அடி உள்கூடு. அதே போல் அவுட்ரு பார்த்திங்கன்னா 5 அடி 3 அங்கலம் வரும். ஏன்னா இந்த சேனல், இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா இந்த வேன் ஆங்கிள் கொடுத்துருப்போம். இது வந்து 1.5 கால் அப்படின்னு வரும். அந்த 1.5 சேரும்போது 3ன்னு ஆகிடும். இந்த மாதிரி வந்துட்டு பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா. இந்த மாதிரி தொட்டி போட்டால் அவங்க வண்டியோட லைஃப் டைம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கற்பனை பண்ணிங்க. இந்த பார்த்திங்களா இந்த சேஸில் பெட்டு கரெக்டாக இதை பார்த்து வச்சு ஒவ்வொன்றையும் வந்து சரியாக கிரைண்டிங் பண்ணிடணும். கிரைண்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதில் பழையபடி காடி எடுத்து நல்லா பார்த்து வச்சுட்டு மீண்டும் ஒரு கிரைண்டிங் பண்ணிடணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த தொட்டியோடைய அமைப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இழுவு ஆங்கில் கீழே கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது இன்னும் வந்து தொட்டி வந்து டபுள் ஸ்ட்ராங் ஆயிரும். இது வந்து பெயிண்ட் அடிக்கிற கண்டிஷன் வந்துருச்சு. இந்த ஒரிஜினல் பெயிண்ட்டு மேலே இந்த நம்ம பெயிண்ட்டுடைய தூசி வந்து பறந்து ஒட்டிடுச்சு அப்படின்னா தின்னர் போட்டு க்ளீன் பண்ணணும். அப்படி தின்னர் போட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த பெயிண்ட்டுடைய தன்மை போயிடும். அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா, பொதுவாகவே பெயிண்ட் அடிக்க போகிறோம்னா அந்த மாதிரி தார்ப்பாய் எடுத்து பொத்தி வச்சுருவோம். அதனால் நம்ம நிறையா வீடியோவில் காட்டக்கூடிய அந்த இமேஜஸ்லாம் நிறையா வண்டி வந்து இந்த முகம் பொத்தி இருக்கும். சில பேர் புரிஞ்சுக்கிடுவாங்க, சில பேர் ஏன் பொத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிலன்னுவாங்க. அதுக்கு தான் அந்த விளக்கம். அதே போல் டோரு, அந்த உள் சைடு பெயிண்ட்டு, இதெல்லாம் அந்த பெயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் கெஞ்சத்தனமே பண்ணக்கூடாது. அடித்தா இந்த எஸ்டி பெயிண்ட் அடிக்கணும், இல்லாட்டி ரூபிலெக்ஸ் அடிக்கலாம். இந்த ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூபிலெக்ஸ்லாம் நல்லா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மஹேந்திராவை பொறுத்தளவுக்கு இந்த ஒயிட்டுக்கு பேர் வந்து பியாங்கோ ஒயிட்டுன்னுவாங்க. பியாங்கோனா நம்ம முட்டைத்தோல் மாதிரி லைட்டாக மஞ்சள் கலர் கலந்துருக்கும் இந்த ஒயிட்டு. அப்போ இதை வந்து இன்னும் ஃபினிஷிங் பண்ணல, இது ஃபஸ்ட்டு கோட்டு தான். ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த கலருக்கு இந்த கலரும் அப்படியே ஒன்றா நிற்கும். அப்படி ஒன்றா நிற்கும் போது தான் அந்த புது வண்டியோட ரிசல்ட் வந்து தரமாக இருக்கும். இந்த மாதிரி பேக்கில் பம்பர் போட்டுடணும். அதே மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி
இந்த ஒவ்வொன்றும் வந்து பெயிண்ட் அடித்து மட்டி பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி பண்ணணும். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி கம்பி ஏற்றுற மாதிரியும் இந்த மாதிரி கேரியிலும் வேணும்னாங்க. இந்த கேரியில் சைடில் அடப்பும் கேட்டாங்க. அதனால் அடப்பு போட்டு வச்சுருக்குறோம். அடப்பு போடலாம் சாதாரணமாக இந்த மாதிரி கம்பி தான் வரும். இந்த மாதிரி கம்பி தான் வரும். இது நம்ம டைப்லேயே கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. இதுதாங்க நம்ம மினி ட்ரக். எப்படி இருக்குது? தொட்டி நல்லா இருக்கா? அதாவது பெயிண்ட் அடித்து ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறத விட இப்போ பாருங்கள். ஆனால் இது நம்ம செல்ஃபோனில் எடுத்த இமேஜ். இது பூராமே செல்ஃபோனில் எடுத்த இமேஜ்னால இந்த செல்ஃபோனில் சின்ன இது தானே. அதனால் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா லேசாக வளைஞ்சி பெண்டாகி தெரியும். அதுக்காக பெண்டாக பாடி கட்டிட்டே நினச்சிடாதீங்க. நான் ஒரு அரைக்காலஞ்சி கூட விட மாட்டேன், தூக்கம் வராது. இந்த பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் எடுத்தது. லேசாக பார்த்தா இந்த இப்படி லேசாக இங்கிட்டு வெளியில் போயிருக்க மாதிரி தெரியும். நம்ம கவனித்து பார்த்திங்கன்னா தான் தெரியும். அது ஃபோனுடைய மிஸ்டேக்கு. எதிர்காலத்தில் நான் நல்ல கேமரா வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணுறேன். அதே போல் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து எல்லோ, இது கஸ்டமருக்கு காட்டுறதுக்காக ஃபோட்டோ எடுத்தது நைட் நேரத்தில். அன்றைக்கின்னு பார்த்தா செவ்வானம் கட்டியிருந்துச்சு, அதனால தான் இந்த மாதிரி சிவப்பாக இருக்குது. இதுதாங்க அது ஃபினிஷிங். இந்த செல்ஃபோனில் எடுத்ததுனால தாங்க இந்த பாருங்கள் கேரி மேலே ஏந்திருக்க மாதிரி இது பாருங்க. இப்படிலாம் இருந்தால் எனக்கு 4 நாளைக்கு தூக்கமே வராது. இது வந்து செல்ஃபோன் மிஸ்டேக்கு, யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. இந்த மாதிரி சானிமர் கார்டு வந்து இந்த மாதிரி ஃபுல் கவரிங்காக இருக்கணும். அப்போ அந்த சாணி ஈனி அடித்தாலும் அந்த பாடி வந்து இத்து போகாது. அதே மாதிரி பேஸில் இந்த பேக்கில் உள்ள அந்த பம்பருக்கு வந்து இந்த மாதிரி இழுவையெல்லாம் வந்து சரியாக போட்டிருக்கணும். அப்படி போடலைன்னா உங்களுக்குள்ள ஸ்ட்ராங் கிடைக்காது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7.30, அதாவது 7.5 இன்ச்சு வந்து வரும். 7 அடி, அங்கிட்ட 6 அடி வரும், 7.5 அடி வரும். நம்ம அதுலேருந்து ஒரு 3 அங்கலம் கூட்டி வச்சுருக்கோம். 7.25 அடி அப்படி வச்சுருக்கோம். அந்த வண்டியை வந்து நீளம் கூட்டி வச்சுருக்கோம். காரணம் என்ன, இது வீல் பேஜ் வந்து பின்னாடி இருக்கிறனால நம்ம வந்து இந்த நீளத்தை வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த வீல் பேஜ் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சுன்னா கூட்ட முடியாது. அப்படி கூட்டினோம்னா நம்ம லோடு போடும்போது, அமுக்கு லோடு போடும்போது இந்த டயருடைய கிரிப் கிடைக்காது. வண்டி வந்து இப்படி தூக்கிடும். இந்த வீல் பேஜ்லேருந்து இப்படி தூக்கிடும். அப்படிங்கும்போது கிரிப் கிடைக்காது. கிரிப் கிடைக்கலனா தப்பாக போயிடும். அதனால் வந்து இந்த வண்டிக்கு பொறுத்தளவுக்கு நம்ம வந்து 7.25 அடி, ஏன் 8 அடியே வைக்கலாம் சில வண்டிகளுக்கு. அதாவது 8 அடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஓ ரூல்ஸு பாதிக்கும். அங்கங்கே நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி வரும். 7.25 அடின்னும் போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இது வந்து 7.5 அடி இருக்குது, 7.25 அடி வந்து வச்சுக்கலாம். இந்த கஸ்டமர் இந்த மாடல் தான் மேலே மட்டமாக இந்த மாதிரி சேனல் கேட்டால் போடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் ஆங்கிலாம் போடலாம். ஆர்ச் ஆங்கிலாம் போட்டால் அந்த வண்டிக்கு வேறு ஒரு லுக்கு கிடைக்கும். ஆனால் அது வந்து இந்த காய்கறி ஏற்றுறவங்களுக்கு தான் அந்த ஆர்ச் ஆங்கில் வந்து சரியாக இருக்கும். இந்த தார் பாய் போடுவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் அது வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஊக்கெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து செய்யணும். இந்த மாதிரி ஊக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்ம அந்த கயிறை வந்து போட்டு திக்கல் போடுவாங்க. அப்படி போடும்போது வந்து நல்லா லைஃப் கிடைக்கும். அதே மாதிரி டீசல் மூடி, அந்த டீசல் நாங்கள் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர்ஸ் மாதிரி டீசல் மூடி, அதே போல் பேட்ரி பாக்ஸ் மூடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ. இது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் பம்பருக்காக ஏற்பாடு பண்ண அந்த சாஃப்ட்டு இது. அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யும் போது அதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நாள் டைம் வரும். இதுக்கு வந்து ஒரு 10 நாள் டைம் வரும் சுப்ரோவுக்கு. சரிங்களா? 10 நாள்னும் போது அங்கிட்டு ஒரு நாள் 6 நாள் வந்து நான் இழுத்துருவேன். காரணம் என்னென்னா, கடைசி நாட்களில் லேசாக மழைகளை பெஞ்சிருச்சுன்னு வைங்களேன், எனக்கு வந்துட்டு இம்புட்டு வேலை பார்த்துட்டு அந்த மழையில் வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ற ஐடியா, நீங்கள் ஆத்திரப்படுறதுக்காக நான் வேலை பார்க்க முடியாது. நம்ம ஒரு வேலை பார்த்தோன்னா அந்த வேலை வந்து பிரயோஜனமாக இருக்கணும். பாவம் அந்த மனுஷன் எவ்வளோ வட்டிக்கு வாங்கினார், எவ்வளோ தவணைக்கு வாங்கினார்லாம் தெரியாது, எனத்தை அடை வச்சாரும் தெரியாது. அதனால் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, தொழிலை வந்து விட்டு கொடுக்க முடியாது. அதனால் நம்மளுக்குரிய தொழில் வந்து நம்மளுக்கு தான். இந்த பார்த்திங்கன்னா இது இந்த கேமராவில் இந்த லென்ஸு, அதாவது இந்த செல்ஃபோனில் எடுத்தது லேசாக பெண்டாக இருக்குது. அதனால் இல்லாட்டி வண்டி வேறு லெவலில் இருக்கும். இது தாங்க நம்மளுடைய சூப்ரோவுடைய அமைப்பு. நேம் போர்டு எழுதுறதுக்காக கீழே கழட்டி வச்சுருக்கோம். இங்கிட்டு உட்காந்துருக்க நம்ம வாட்ச்மேன், இவர் பகல்லையும் வருவார், நைட்லேயும் வருவார். இது தாங்க நம்மளுடைய ஏழையின் குடிசைன்னு சொல்லுவாங்களா, அந்த அரண்மனை நம்ம செட்டு. இந்த பாருங்கள், ஏதோ நம்ம சொந்த இடம், வட்டிக்கு வாசிக்கு வாங்கலை, இருக்கிறத காப்பாற்றி அப்பாவுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது, அதை காப்பாற்றி ஒரு நல்ல தொழில் பண்ணால் போதும் அப்படின்றதுக்கு தான் இந்த வேலை. இந்த மஹிந்திரா சூப்ரோ நிற்குதா, இது பக்கத்தில் டாடா ஏசி நிற்குதா, அது மாதிரி நம்மளுக்கு வேலைக்கெல்லாம் என்றைக்கும் குறை இருக்காது. இந்த கஸ்டமர் வந்து இந்த பூதம் படம் கேட்டார். என் ஆர்டிஸ்ட் வந்து என் நண்பர் தான். அவர் சொன்னோம்னா அப்படி சும்மா கைவண்ணத்தில் அந்த மாதிரி பூதம் போட்டுருவார். ஏன்னா நம்ம கஷ்டப்பாடுபட்டு எடுக்கிறோம். அதாவது சைக்கிள் வாங்கி ஓட்டுவாங்க, அவங்கள பார்த்து செய்வனை வச்சுப்பிடுவாங்க. ஏரோப்ளேன் வாங்கி ஓட்டுறவனை பார்த்து சும்மா ஓட்டுருவாங்க. அதாவது இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவனை சும்மா ஓட்டுருவாங்க, நம்ம சைக்கிள் வாங்கி ஓட்டுறவனாக்கு செய்வனை வச்சுருவாங்க. அதனால் மக்களில் வந்து பொறாமை பிடிச்சவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதுக்காகவே இந்த பூதத்தை வந்து வரைஞ்சி விட்டுருவோம் நம்ம. சரிங்களா? எப்படிங்க இருக்குது நம்ம பாடி, அந்த பெயிண்டிங்கெலாம். நம்ம பாடி பில்டிங் பேசுகிறோம் அப்படின்னா இந்த பாடிக்கு இதுக்கு ஒரு ரேட்டு, அதுக்கு ஒரு ரேட்டு, இந்த பேச்சு இல்லை. அதாவது பாடி பில்டிங் பேசிக் ஒர்க் வந்து இவ்வளோ தான்.
இதுக்கு மேலே நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா அது தனியாக வந்துடும். இதில் எப்படின்னா இந்த வேலை, இந்த பெயிண்டிங்கு, இந்த ஆர்டிஸ்ட் ஒர்க்கு, இந்த எழுத்து ஒர்க்கு, இந்த 3 வந்து நம்ம பாடி பில்டிங்கில் மொத்தமாக வந்து அடங்கும். இந்த பேக்கில் பம்பரு, அந்த மேலே வந்து கம்பி போட்டால் தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த சேனலவே கொடுத்தாச்சு. சரிங்களா? அது மாதிரி இந்த டோருக்கு போடுறதுக்கு பட்டா இந்த தொங்குது பார்த்தீங்களா, இது டோர் பட்டா, அதாவது டோர் பேலன்ஸ் பட்டானும்ல. இந்த கஸ்டமர் வந்து இந்த மாதிரி நேராகவே வரணும்ட்டார். இல்லாட்டி நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த மாதிரி கிராஸாக போட்டிருப்போம். அது ஒரு ஸ்டைலாக அழகாக இருக்கும், அது ஒரு ஹீரோ மாதிரி தெரியும். ஆனால் இந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி நாங்கள் தார்பாய் போடுவோம், அதனால் எங்களுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும், இங்கனக்குள்ளே பின் அடிச்சிருங்கண்ணே. அந்த பின்னிலேயே வந்துட்டு இந்த சின்ன இஞ்சி பின்னு சொல்லுவாங்க, அந்த டைட்டில் மாட்டுறது, அதாவது சேஃப்டி பின்னு அது போட்டிருப்போம். ஏன்னா டோரை திறந்து சேஃப்டி பின்னு போடும்போது அந்த ஆள் சவாரிலாம் போனோம்னா அந்த சேஃப்டி பின் இல்லைன்னு வைங்களேன், அது கொஞ்சம் சேஃப்டி இல்லாமையே இருக்கும். அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம தங்கம் பாடி பில்டிங் லோகோ. சரியாக தெரியல நினைக்கிறேன், எங்கே பார்ப்போம், ஜூம் பண்ணி பார்ப்போம். தெரியலை நம்மளுடைய கம்பெனி இல்லை. ஏன்னா நம்ம வந்து எதிர்காலத்தில் ஒரு கம்பெனியாக இருக்கணும். ஏதோ வேலை பார்த்தோம் சம்பாரிச்சோம்னு இருக்கக்கூடாது, ஒரு முத்திரையை பதிச்சுட்டு போகணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. இதுதான் நம்மளுடைய சூப்ரோவுடைய ஒரு அருமையான தொட்டியோடைய இது. இதில் ஏதாவது குறைகள் இருந்தால், இல்லாட்டி இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னா கமெண்டில் வாங்க. அதே போல் நீங்கள் இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் அமைப்பு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். இது அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்காக சார்ஜஸ் சொன்னாங்க. அதாவது கஸ்டமர் வந்து நம்ம வேலை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதுக்கான வீடியோ தான் இது. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. இதுபோல் அடுத்து டாடா ES தொட்டி அமைக்கிறது எப்படி, இந்திரா 30 தொட்டி அமைக்கிறது எப்படின்னு இன்னும் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சு, இல்லை இந்த மாதிரி வண்டி எடுக்க போகிறோம், நண்பர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பணத்தை வந்து சேஃபாக ஒரு அருமையான வேலை பார்த்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. இப்படிக்கு தங்கம் பாடி பில்டிங். நன்றி, வணக்கம்.